எல்லா முடிவும் எடுத்தாச்சு, இனி கூட்டணி இவங்களோடதா அப்படின்னு தேமுதிக இப்படி ஒரு முடிவா எடுத்திருக்காங்களா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதியே தன்னோட கட்சியோட கூட்டணி குறித்து வெளியிடுவேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமும் பேச்சுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கூட்டணி குறித்து அவங்களும் தீவிரமான ஆலோசனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில அதிமுக திமுக 2 பேர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இறுதியில திமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்களாம். இந்த தகவல்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்துப்படி தேமுதிகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளும் கூடுதலா ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்க திமுக தலைமை முன் வந்திருக்காங்களாம். 20 ஆண்டுகால அரசியல் பயணத்துல தேமுதிக தன்னோட பரம்பரை அரசியல் எதிரியா கருதிய திமுகவோட இதுவரை ஒரு முறை கூட கூட்டணி அமைச்சது இல்ல. திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு முழங்கிய மறைந்த கேப்டன் அவர்கள் அவரோட கொள்கைக்கு மாறா முதல் முறையா உதயசூரியன் சின்னத்தோடு பிரேமலதா அவங்க கை கோர்க்கிறாங்களா? அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில இது நிறைய விமர்சனங்களை எழுப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா உறுதியா திமுக கூடவா அதிமுக கூடவா இந்த கூட்டணி யார் கூட அப்படிங்கறத பிரேமலதா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாதாங்க தெரிய வரும். இப்போதைக்கு வர செய்திகளை பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல பல பேர் பல விஷயங்களை எழுதிட்டு இருக்காங்க. ஆனா உறுதியான தகவல் எதுவும் வரல. கடைசி நேரத்துல கூட இந்த கூட்டணி கட்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.